ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே அன்றைக்கி எடுத்த விலாகு. உங்கள் 2 பேரையும் சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா கிளம்புன பிறகு ஃபஸ்ட்டு போகிற வழியில் நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் கடையில் நல்லா 750 ml வந்து 40 ருபீஸ்க்கே சார்ஜ் பண்ணாங்க. சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டிகிட்டு போனாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. போகிற வழியில் செம்ம க்ரௌடாக இருந்தது. நிறைய கும்பலாக இருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த எக்ஸிபிஷன் தான் அங்கே போட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ரேட்டை பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான். பரவாயில்ல வா உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. போய் உள்ளே போய் பார்த்தா நல்லா அந்த காசுக்கு நல்லா செம ஒர்த்தாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணேன். பார்த்தீங்கன்னாக்கா நல்ல க்ரௌடு, ஃபுல்லாக க்ரௌடு. டிக்கெட் எடுக்கிறதுக்கே எப்படியோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்ல கும்பலாக இருந்தது. ஜிபேக்கு தனியாக வச்சுருந்தாங்க, கேஷுக்கு தனியாக வச்சுருந்தாங்க. ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து கவுண்ட்ரு வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம். போனீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸே அவ்வளோ ஒரு மாஸாக சூப்பராக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இமேஜ்லாம் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு பார்த்ததுமே எனக்கு செம்ம ஷாக்கு. நான் இது வரைக்கும் டேமுக்கெலாம் போனதில்லை, அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனதில்லை. ஃபஸ்ட் டைம் இது வந்து எக்ஸிபிஷனில் தான் பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா மேலே லைட் செட்டிங்லாம் கொடுத்து அந்த தண்ணியை வந்து அப்படியே கொட்டுறது பார்த்திங்கனாக்கா உண்மையாலும் நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போன ஒரு ஃபீலிங்கை தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நம்ம போயிட்டு நனையிற மாதிரி கால் வச்சு நனையிற மாதிரிலாம் தண்ணி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போனதும் கால் வச்சதும் அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. என்னுடைய ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. குட்டி பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே கிட்ட போக அந்த தண்ணி வந்து காற்றுல பறந்து அப்படியே ஜில்லுன்னே கூலிங்காக அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது. நம்ம மலைப்பகுதியிலலாம் போயிட்டு டேம் கிட்டே நிற்கும்போது அப்படியே ஒரு ஜில்லுன்னு இருக்கும்ல, டேமு வாட்டர் ஃபால்ஸ் கிட்டலாம் போனால் ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீல் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே தான் இருந்தது. அதான் சொன்னேன், கொடுத்த காசுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தரையுமே பார்த்திங்கனாக்கா மண் தரை இல்லாமல் எல்லாமே கல் வச்சு பதிச்சு ரொம்பவே நல்லா இருந்தது. உள்ளே நிறைய கடையெல்லாம் இருந்தது. நாங்கள் சும்மா போயிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்புறம் எங்களுக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, எனக்கு பேங்கிள்ஸு அதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் பேங்கிள் வச்சுருந்தாலும் அந்தமாரி கடைக்கெலாம் போனாக்கா வாங்க தானே செய்வோம். அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அல்வா கடையும் பார்த்ததும் சும்மா போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். அந்த அல்வா கடை அண்ணன் பேசிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எடுத்து கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா இருந்ததா, சரி நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் விளையாடு எதனாலும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் எதுலேயே ஏற மாட்டேன், எனக்கு இந்த ராட்டினம் அதெல்லாம் பயங்க, அதனால் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, பாப்பா ஃபீல் பண்ணுவா, நீ எதுலையாவது ஒன்றுத்துல போய் தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெயின் இது அந்த அளவுக்கு ஷேக்லாம் ஆகாது அப்படி சொல்லிட்டு இதில் தான் அணைச்சி விட்டாங்க. பார்த்திங்கனாக்கா பாப்பா என்ஜாய் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். அவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அதில் உக்காந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி ஜாலியாக எல்லாருக்கும் பாய்லாம் சொல்லிவிட்டு ஜாலியாக கையெல்லாம் ஆட்டி விளையாடி பேசி சிரிச்சுக்கிட்டு வந்தா. இந்த மாதிரி நீங்கள் எதனாவது எக்ஸிபிஷன் போய் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த விலாகில் சந்திப்போம்.